ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தழை, முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் அரைச்சிக்கிருவோங்க. தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு, கசகசா இதை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா கிளறி விடுங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிடலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறிட்டு கறி மசாலா தூள் அதையும் எடுத்து அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிடலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கிளறிக்கிடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி நல்லா கொதிக்க விடுங்கங்க. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து அரைச்சிருக்கோம். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த மசாலா வாசனையெல்லாம் நல்லா போட்டுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது, அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். அவங்களுக்காக தாங்க சொல்கிறேன் இதை. சிம்மில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா சிம்லே இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்தில் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கட்டுங்க. மல்லித்தழையை தூவிடணுங்க. மல்லித்தழையை தூவி இறக்குறது தான். குழம்பு சூப்பராக இருக்குங்க குருமா. முட்டையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உடையாமல் அப்படியே இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குருமா ரெடி. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க.